ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். திரும்ப ஒரு vlogல மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் இது வந்து ஒரு வீக் டேல எடுத்த ஒரு vlog. வெறும் vlogகாக மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச சில செல்ஃப் கேர் டிப்ஸ் வந்து விமனுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் காலையில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 இல்லை 5:30க்கு வந்து எழுந்துக்கோங்க. யாருக்காகனா ஹஸ்பண்ட்காகவோ குழந்தைங்களுக்காகவோ கிடையவே கிடையாது, நமக்காக மட்டும். ஏன்னா வந்து காலையில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குமா, உங்களுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாக் பண்ணுறதா இருந்தால் வாக் பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க் குடிக்கிறதா இருந்தால் குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா அமைதியாக உட்காந்துட்டு இருந்தால் கூட சூப்பராக இருக்கும். பிகாஸ் நமக்கு வந்து அடுத்தடுத்து வந்து வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நமக்கு நம்ம செஞ்சுக்கிறத விட மற்றவங்களுக்கு செய்கிறதுக்கே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்காக ஒரு மீ டைம் கண்டிப்பாக வேணும். கொஞ்ச நேரம் மைண்டு காமாக இருக்கணும். ஸோ அதுக்காக காலையில் எழுந்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு 2 to 3 டேஸ் கிட்ட பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் 3 மந்த்துக்கு அப்புறம் திரும்ப இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக பழைய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா அயன் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை போடுங்க. அப்போ தான் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். அண்ட் இந்த ரோல் ஆன் மாதிரி நான் இதான் வந்து யூஸ் பண்ணுவேன். நிவ்யா ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மெல் வராது, பட் வந்து நமக்கு ஸ்வெட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து லேடிஸ் நாம் ரொம்ப நேரம் கிச்சனில் இருப்போம், இல்லைனா வேர்த்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி நமக்கு. ஸோ இந்த மாதிரி ரோலானை வந்து நம்ம அண்டர் ஆர்ம்ஸில் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு சீக்கிரம் ஸ்வெட்டும் ஆகாது, ரொம்ப நேரத்துக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கே வந்து கொஞ்சம் பிடிக்கும். பிகாஸ் நம்ம மேலே வேர்வை ஸ்மெல் வந்து நமக்கே பிடிக்காதுல்ல. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ரோல் ஆனில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து ஸ்கின் கேர் வந்து அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பட் கண்டிப்பாக வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க வெளில இருக்கீங்க ஏதோ ஒன்று, பட் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக டெய்லி யூஸ் பண்ணணும். அண்ட் ஃபைனலி எனக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக். நான் வந்து வீட்டில் இருக்கேன் வெளில இருக்க அதெல்லாம் மேட்ரே கிடையாது. லிப்ஸ்டிக் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது 365 டேஸ்மே வந்து நான் போட்டுட்ருப்பேன். ஸோ சூப்பராக ரெடி ஆயாச்சு. அடுத்தது தான் நம்ம வந்து குடும்ப தலைவியாக மாற வேண்டிய நேரம். என்னென்னா வந்து சமைக்கணும். ஸோ இப்போ வரைக்கும் யாருமே எழுந்துக்கல, நானும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. நீங்கள் எப்போனா எழுந்துக்கோங்க, நான் நிம்மதியாக சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேக்கு வந்து பூண்டு சட்னி கார சட்னியான்னு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி வந்து நான் காலையில் குக்கிங் வேலை முடிச்சிட்டேன்னா அடுத்து இருக்கிற டைம் வந்து நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். பிகாஸ் எனக்கு கரெக்டாக 10 o'clock வரைக்கும் தான் வந்து இதெல்லாம் செஞ்சுட்ருக்க முடியும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சமைச்சு வச்சுருவேன். நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்குறதோ, இல்லைனா வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறதோ, இது எல்லாமே வந்து வேஸ்ட்டெல்லாம் கிடையாது. அது எல்லாமே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். பிகாஸ் வந்து நம்ம மைண்டை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து லாங் ரன்னுக்கு நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது எப்போவுமே வந்து அது வேஸ்ட்டு நினைக்காதீங்க. அண்ட் பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஸ்நாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பில் பார்க்குறப்ப சிறுபருப்பு வச்சு ஒரு தோசை வந்து பார்த்துருந்தேன். ஸோ நைட்டே வந்து ஊற வச்சாச்சு சிறுபருப்பை. அதில் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா போடல பாப்பா கொடுக்குறேன்றதால, அதனால் அதுக்கு பதிலாக கொத்தமல்லி, கொஞ்சோண்டு பெப்பர் மட்டும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த கேரட்லாம் துருவுறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. அதனால் கேரட்டு வெங்காயம் எல்லாத்தையுமே பல்ஸ் மோடில் எடுத்துகிட்டு அதையும் இதில் சேர்த்து அப்படியே தோசை மாதிரி ஊற்றிருந்தேன். சீரியஸ்லி ஆம்லேட் மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஹெல்தி ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுமே வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது, ரொம்ப ஹெல்தியுமே கூட. ரொம்ப நேரத்துக்கு வந்து நமக்கு பசிக்காது. அதே மாதிரி வந்து நம்ம எப்போவுமே என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு பிடிச்சதை வந்து நம்ம சாப்பிட்டா தான் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதை வந்து சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாடிக்கு நாம் அட்லீஸ்ட் ஒரு 80% வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபுட்டாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. பிகாஸ் நம்ம வயசு இருக்க வரைக்கும் தான் சாப்பிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து எதை தொட்டாலுமே வந்து இதுவாடி. இப்போ இருக்கிற ஸ்டேஜில் வந்து பெரியவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணால் கூட வந்து கேர் ஆகிடுறது அப்படிலாம் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம போக வேண்டாம். ஸோ அதனால் இப்போ நல்லா இருக்கிறப்பவே முடிஞ்ச வரைக்கும் ஹெல்தியான ஃபுட்டு, ஒரு ஆப்பிளோ ஏதோ ஒன்று ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து கொஞ்சம் நல்ல இதுவாக வாங்கி சாப்பிட்றது தப்பே கிடையாது. ஸோ பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுமே வந்து போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இதெல்லாமே எடுத்து வச்சிட்டோம்னா அவங்க எழுந்து தான் அடுத்தடுத்து அவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து முட்டைக்கார தொக்கு தான் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப ஈஸி. என்ன தெரியுமா, தக்காளி தொக்கு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து முட்டையை வந்து நம்ம ஆம்லேட் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து அந்த தக்காளி தொக்கு அப்படியே வச்சிடணும். ஸோ என்ன ஆகும்னா மத்தியானம் நம்ம சாப்பிட்றப்ப அது அப்படியே ஊறி இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து முட்டைக்கார தொக்கு, ரசம், இது மட்டும் தான் வந்து நம்மளோட லஞ்ச் வேணும். ஸோ ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சாச்சு அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ளே. அண்ட் நான் வந்து லேடிஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த செல்ஃப் கேரு, செல்ஃப் லவ் இது எல்லாமே வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து மைண்ட் லெவலில் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறோம், நம்ம உள்ளே வந்து எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அதில் தான் இருக்கும்.
நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம மைண்ட் லெவலில் நம்ம ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்றக்கப்ப வெளியில் என்ன இருந்தாலும் நம்மளை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. அண்ட் இதுக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் என்ன வேணும் பார்த்தீங்கன்னா, சம்பாதிக்கணும், மணி ஏர்ன் பண்ணணும். கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பணம் சம்பாதிச்சே ஆகணும். ஸோ லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் vlog பிடிச்சா குட்டியாக லைக் கொடுத்துட்டு போங்க. நெக்ஸ்ட் vlogல மீட்